ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க. 2026 முதல் மாதமான ஜனவரி மாதம் முடிந்து 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன பிப்ரவரி மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிக மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் அதனால் யோகங்களும் உருவாகுது. அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் பிப்ரவரியில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லா பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த பிப்ரவரி ரொம்பவே கிரக ரீதியாக முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏன்னா ஒரே ராசியில் நிறைய கிரகங்கள் சேரக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு நிகழ்கிறது. அதனாலேயே நிறைய யோகங்களும் உருவாகுது. ஸோ அதனால தான் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி இப்படியெல்லாம் தலையெழுத்து இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பிப்ரவரியில் நிகழக்கூடிய அந்த கிரக பயிற்சிகளும் என்ன ராஜயோகங்களும் உருவாக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த யோகங்களால் பணவரவு உங்கள் ராசிக்கு அதிகரிக்குமா அதிகரிக்காதாங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன யோகங்கள் பிப்ரவரியில் உருவாக போகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களையும் உருவாக்குது. இதன் தாக்கமானது மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே காணப்படும். அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி காணப்படுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார். இப்படி 4 கிரகங்களும் கும்பராசிக்கு செல்வதால் சதுர்கிரி யோகமானது உருவாகுது. ஒரே கும்பராசியில் 4 கிரக சேர்க்கை, சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன், இவங்க 4 பேருமே குவிறாங்க. இதனால் இந்த பிப்ரவரியில் சதுர்கிரக யோகமானது உருவாகுது. இந்த யோகம் உருவாகிறது மட்டும் இல்லாமல் நிறைய கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய சிறப்பு யோகங்களும் உருவாகுது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னென்ன யோகங்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது புதன் சுக்கிரன் சேர்றதுனால லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. அப்புறம் சூரியன் சுக்கிரை சேர்க்கை ஏற்படுறதுனால சுக்கிரத்ய ராஜயோகமானது ஏற்படுது. அதுக்கப்புறம் சூரியன் செவ்வாய் சேர்க்கையினால மங்களத்திய ராஜயோகம் உருவாகுது. அப்புறம் சூரியன் புதன் சேர்க்கையினால புதத்திய ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதிரி கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனாலேயே நிறைய யோகங்கள் இந்த மாதம் உருவாகுது. ஆக்சுவலி இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கத்தால் தான் பல ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். அதுலேயும் பர்டிகுலராக நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் வெற்றிகள் குவியும், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அதிகம் தேடி வரும். ஸோ அப்படி இப்போ இந்த பிப்ரவரி 2026 உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால் அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டிங்களா என்பதை தெள்ள தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டிங்களா அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க.
ஆக்சுவலி துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகமானது ஏற்பட போகுது. புது வீடு, நிலம், இடம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கான பலனை தெளிவாக துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஸோ பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியெல்லாம் வந்து பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி மாதம் தொடங்கிருச்சு. இந்த பிப்ரவரி மாதத்தில் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என குறித்து நிறைய ஜோதிட தாள்கள் விரிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே விரிவாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரகங்களுடைய மாற்றமானது 12 ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் சொல்லப்போனால் ஏராளமான யோகங்கள் வரப்போகிறது. அனைத்து கிரகங்களுமே 5வது இடத்துக்கு செல்கின்றனர். ஏற்கனவே 9வது வீட்டில் குரு, 5வது வீட்டில் ஏராளமான கிரகங்கள் இருப்பதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் 5வது இடத்திற்கு செல்கிறார். அங்கு ராகுவோடு சம்பந்தப்படுவதால் விபரீதமான நற்பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான யோகங்கள் உண்டாக போகுது. அதோடு பயணங்கள் நிறைய செய்ய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உணவு, விடுதி, மணமகிழ் மன்றம், தியேட்டர், ஷாப்பிங் மால் வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஆடம்பர பொருட்கள் விற்பனை, ஆடம்பர விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகமும் உண்டாகும். விமானத்தில் பறக்கக்கூடிய யோகம் கட்டாயம் உண்டாகும். பயணங்களை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயணங்களால் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் பிப்ரவரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதோடு நீங்கள் எதிர்பார்த்த ரொம்ப நாள் ஆசையான பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். என்ன தொழில் செய்கிறீர்களோ அதை பற்றிய சிந்தனைகளை மட்டுமே வைத்திருப்பது நல்லது. மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சூரியன் 4ல் இருந்து 5வது இடத்திற்கு செல்கிறார். 4வது இடத்துல சூரியன் இருக்கும்போது நற்பெயர், பதவி உயர்வு தடைப்பட்டிருக்கும். இப்போது 5வது இடத்திற்கு சூரியன் வர்றதுனால சொத்துக்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் சொத்தை அடமான வைப்பது, விற்பனை செய்வது, நகை, வீட்டை அடகு வைப்பது போன்றவற்றை தவிர்ப்பது இந்த டைம் நல்லது. மெயினாக வந்து 4வது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி 14ஆம் தேதி 5வது இடத்துக்கு செல்வார். அப்போ வந்து உங்கள் ராசிக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்துக்காகவே முருகன் வழிபாடு நீங்கள் இந்த மாதம் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதோடு புதிய சிந்தனைகள் உருவாகும். அதற்கேற்ப செயல்படும் போது புதிய வீடு கனவு உங்களுக்கு நனவாகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் கனவு நனவாகிறதுல கூட எந்த பாதிப்பும் வராது. ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது இந்த மாதம் நல்லது. அதுவும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபமானது உண்டாகும். புதிய இடம், வீடு, நிலம், தோட்டம் போன்றவையெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். மனதை குழப்பிக்கொள்ளாமல் உங்கள் இலக்கை நோக்கி செயல்படுத்துவது நல்லது. அதோடு பொழுதுபோக்கு சாதனங்களில் இருந்து விடுபட வேண்டும். அந்த மாதிரி பொழுதுபோக்கு சாதனங்களில் விடுபடாமல் இருந்தீங்கன்னா அதிலே கவனம் போய் நிறைய வேலையில் வந்து பிரச்சனை ஏற்படும். ஸோ பொழுதுபோக்கு சாதனங்களில் இருந்து விடுபட்டு வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது இந்த மாதத்துக்கு நல்லது. ஸோ நல்லதுக்காக இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும், நீங்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். அதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.